नमो नमः। किङ्किणीभूषित चरण कमल मुक्ताभ्येकं नटति प्रतिपद वीक्ष्या विमुग्धं रञ्जयन् मां नवनीतं हरति அப்படிங்கிறது போல கண்ணபிரான் இந்த ஊருக்கு புதுசாக ஒரு கோபி விருந்தாவனத்துக்கு வந்திருக்கா. அவள் இது வரைக்கும் கண்ணனை பார்த்ததே கிடையாது. கேட்பார் கேசவன் கீர்த்தியை என்னால் அப்படிங்கிறது போல கிருஷ்ணானுபவத்தை கிருஷ்ணன் கேட்டிருக்காளே தவிர அவனை பார்த்ததே கிடையாது. இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கா இந்த கோபி. யாரும் இந்த மாமி புதுசாக இருக்காளே அப்படின்னு மாமி நீங்க எந்த ஊர் மாமி அப்படின்னு நான் சொன்னேன். நான் இந்த ஊர் தான்ப்பா அப்படின்னு இல்லையே மாமி நீங்க ரொம்ப அழகா இருக்கல, அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவனை மாதிரி பேசவே முடியாது. கண்ணன் மாதிரி பேசணும்னாலும் கண்ணன் நடந்ததான் கற்றுக்கணும். உடனே அந்த மாமி சொல்றா, ஒருபோதும் எங்க ஆத்துக்கார கூட கல்யாணம் ஆனனால இங்க வரைக்கும் நீ அழகா இருக்குன்னு சொன்னதில்லை, நீ சொல்லியிருக்கியாட சமத்தை அப்படின்னு. உடனே மாமி உங்களுக்கு தெரியுமா நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படிங்கிறாங்க கண்ணன். அப்படியா அப்படின்னு உடனே நீங்க அப்புச்சி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேடா, உங்க அந்த பையனுக்கு அப்புச்சி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் எங்க வச்சிருக்கேன் எல்லாம் கேட்டுக்கிறான். கேட்ட உடனே ஒரு பாட்டு அவனே ஆடுறான். சரண கமலம் முக்தாபேகம் நடத்தி பிரதிபத வீக்ஷியான் விமுக்தம் அப்படின்னு ஒரு பாட்டுக்கும் அப்படி ஆடிட்டு அவளை மயக்கடிச்சு அவன் கையில இருக்கிற பட்சணத்தை எடுத்து சாப்பிட்றதான திருக்கோலம். அப்படியும் இந்த ரூபத்தை அன்மையப்படுத்தலாம். கிரீடாசக்தகோ விஷயாசக்தகா. கண்ணன் ஒரு லீலை பண்ணினாலும் பல லீலைக்கு அர்த்தம் பொருந்தும். ஒரு பாட்டி நாகப்பழம் வந்து வரா, அந்த பாட்டியினுடைய நாகப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு கண்ணன் வெறும் மண்ணை தான் அள்ளி தரான். அத்தனையும் பார்த்தா அது திருவாபுரமா இருக்கு அந்த மாமியினுடைய தட்டில். அப்பேற்பட்டதான திருக்கோலம் எந்த பக்தால் எப்படி யாதிருஷி ஸ்ரத்தா சித்தர் பகவதி தாதிருஷி அப்படின்னு எப்படி சேவிக்கிறாளோ அப்படி கண்ணபிரான் சேவை எல்லா பக்தாலுக்கும் குருவாயூரப்பன் திருவமணம்